ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி. இன்னைக்கு வீடியோவில் 2 வயசு குழந்தைக்கு பட்டு சட்டை அளவுகள் எப்படி எடுப்போம்னு பார்ப்போம். இதுக்கு மெயின் கிளாத்து 1/2 மீட்டர்லேருந்து 80 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. லைனிங் கிளாத்து 1/2 மீட்டர்லேருந்து 80 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு லைனிங் கிளாத்தும் எடுத்துக்கோங்க. சட்டையின் அளவுகள்: சட்டையோட உயரம் 13 + 2 15 இன்ச்சு. இந்த 2 இன்ச்சு எதுக்கு அப்படின்னா ஷோல்டர் 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணுறதுக்கும் கீழே 1/2 இன்ச் மடிச்சடிக்கிறதுக்கும். பாடி அகலம் 6.5 இன்ச்சு + 1 7.5 இன்ச்சு. கழுத்து அகலம் 1.5 இன்ச்சு. ஷோல்டர் 2 + 1 3 இன்ச்சு. ஆம்கோல் 4 இன்ச்சு. முன்கழுத்து இறக்கம் 3 இன்ச்சு. பின்கழுத்து இறக்கம் 1.5 இன்ச்சு. சட்டைக்கு எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா கிளாத்தை 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே இருந்து சட்டையின் உயரம் 15 இன்ச்சை எடுத்துக்கோங்க. பாடியின் அகலம் 7.5 இன்ச். அதையும் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. பாக்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறம் கீழேருந்து மேலே 1.5 இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. இந்த 1.5 இன்ச் எதுக்குன்னா கீழே மடிச்சுடுப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு. இந்த கார்னர்லேருந்து கழுத்தோட அகலம் 1.5 இன்ச். அதை மார்க் பண்ணிக்கோங்க. முன்கழுத்து இறக்கம் 3 இன்ச்சு. இந்த 1.5 இன்ச்சையும் இந்த 3 இன்ச்சையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த வளைவுக்கு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி இந்த வளைவு போட்டுக்கோங்க. முன்கழுத்து இறக்கம் 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஷோல்டருக்கு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் 4 இன்ச்சு. ஷோல்டர் 3 இன்ச்சையும் ஆம்கோல் 4 இன்ச்சையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த வளைவு 1/2 இன்ச் மார்க் பண்ணி வளைவு போட்டுக்கோங்க. இந்த வளைவு ஏன் போடுறோம் அப்படின்னா இடுப்போட அகலம் நம்மளுக்கு கம்மியாக தேவைப்படும். அதனால தான் இந்த வளைவு போடுறோம். இது எப்படி மார்க் பண்ணோன்னா ஆம்கோல் சைடு மேலேருந்து கீழே 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 7.5 இன்ச்லேருந்து சைடில் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஆம்கோல்லேருந்து அந்த 1 இன்ச்சை சேர்த்து பாடியோட அகலத்துக்கு வளைவு போட்டுக்கோங்க. இந்த 1.5 இன்ச் சைடில் விட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த பக்கம் ஓப்பன் விட்டுருவோம். அப்போ நம்மளுக்கு இடுப்போட அகலமும் இந்த ஓப்பனும் சரியாக வரும். முன்பக்கம் என்னென்ன அளவுகள் மார்க் பண்ணியிருக்கோமோ அதையே நீங்கள் பின்பக்கத்துக்கும் எடுத்துக்கோங்க. முன்பக்கத்துலேருந்து பின்பக்கத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா கழுத்து பக்கம் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. இந்த 1.5 இன்ச் எதுக்கு பார்த்தீங்கன்னா குக்கி பீஸ் ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்கு. பின்கழுத்து இறக்கம் 1.5 இன்ச். அதையும் மார்க் பண்ணி வளைவு போட்டுக்கோங்க. முன்பக்கம் முன்கழுத்து இறக்கம் 3 இன்ச் எடுப்போம். ஆனால் பின்பக்கம் பின்கழுத்து இறக்கம் 1.5 இன்ச் எடுப்போம். முன்பக்கத்தை விட பின்பக்கத்துக்கு இந்த 2 டிஃப்ரெண்ட்டு தான். 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக குக்கி பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு எடுக்கிறோம். பின்கழுத்து இறக்கம் 1.5 இன்ச் எடுக்கிறோம். மித்தபடி முன்பக்கம் என்னென்ன அளவுகள் எடுக்கிறோமோ அதே அளவுகள் தான் பின்பக்கமும் எடுக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.